ஹலோ எவ்ரிவன், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ் போர்ஷன் ஃப்ரண்ட் மட்டும் தனியாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஃபுல் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் போர்ஷனோட கட்டிங். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பேக் மார்க் பண்ணிவிடுவோம், ஃப்ரண்ட்டும் மார்க் பண்ணிவிடுவோம். கட் பண்ணும்போது நம்ம இந்த நெக் சைடை தான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி கட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பா நெக் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ரவுண்ட் வரும், பேக் சைடில் நமக்கு பாக்ஸ் மாதிரி வரும், அதுதான் பா நெக்கு. இப்போது இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது தான் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனை கட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க, துணியை நம்ம கட் பண்ணும்போது அப்படி இப்படி நவுத்தக்கூடாது, ரொம்ப அதை கலைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அதில் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் கட் பண்ண போவோம். அதை நம்ம மடித்து களைச்சி வைக்கிறதோ சுருட்டி வைக்கிறதோ இல்லை அதை இழுத்து இழுத்து கட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தெரியும் அது எங்கேயுமே நவரில் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், அதனால தப்பு கிடையாது. இப்போது ஃப்ரண்ட்டில் அந்த டாட் சைடில் நம்ம கட் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா சைடில் இது போல் நீட்டாக கட் பண்ணி அந்த பீஸை தனியாக எடுத்து வச்சுருங்க. அந்த மீதி பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது நம்ம கைக்கும் பட்டிக்கும் எடுத்துப்போம். ப்ளவுஸ் பிட்டில் எந்த ஒரு வேஸ்டேஜும் வராது. நம்ம கரெக்டாக கட் பண்ணோம்னா வேஸ்டேஜ் அவ்வளோவா வராது. துணி மீதி இருந்தால் நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆம்கோல் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, 5.25 5.5 அப்படின்னு சொல்லி ஒரு கர்வ் மாதிரி போட்டிருப்போம். அந்த கர்வ் லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறது. மார்க்கிங் பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நீங்கள் 2-3 ப்ளவுஸ் தச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக புரிஞ்சிடும். சைடில் எல்லா துணியும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டிருப்போம். அதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா பேக் போர்ஷன் தனியாகவும் ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாகவும் கிடச்சிரும். நான் உங்களுக்கு கை வச்சு காமிச்சேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துலேயுமே நம்ம அர்க்காத் போட போகிறோம். அர்க்காத்னால் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு இது போல் நம்ம கட் பண்ணணும். நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் டாட்க்குன்னு தனியாக ட்ரா பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அக்கு ஷேப்பில் ஒரு 3 பாயிண்ட் வச்சுருப்போம். அந்த பாயிண்டில் நம்ம ஹோல் போடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நான் காட்டுறேன் இல்லையா, இந்த 3 பாயிண்ட்லேயுமே நம்ம ஹோல் போடணும். ஏன்னா அந்த நீட்டு லைன் ஜாயின் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து இந்த ஹோல் வரைக்கும் தான் நம்ம டாட் பிடிப்போம். ஸ்டார்டிங்கில் கன்ஃபியூஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு வீடியோ நார்மல் ப்ளவுஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியும். இன்னொரு விஷயம், நான் பென் வச்சு ஹோல் போட்டேன் இல்லையா, அது போல் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஊசி, பைண்டிங் ஊசின்னு இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக, அந்த ஊசி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஹோல் போடுறதுக்கு. அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சீம் ரிப்பர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா துணி கிழிஞ்சிரும். அதனால் ஹோல் போடுற மாதிரி இருக்கும். நம்ம நூல் பிரிக்கிற ஊசி தான் சொல்கிறோம், ஹோல் போடுற மாதிரி இருக்கும், ஆனால் துணி பிரிஞ்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டியும் கையும் பார்க்கலாம். இன்றைக்கான Q&A பார்த்திங்கன்னா, நம்ம எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஹோல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் நான் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.